தற்போதைய அண்மை செய்தி. சென்னை வடபழனியில் வைரம் வாங்கு போல் நடித்து வாங்குவது போல் நடித்து வைர வியாபாரியிடம் கைவரிசை காட்டிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வைர வியாபாரியிடம் வைரம் வாங்குவது போல் நடித்து ரூபாய் 20 கோடி மதிப்புள்ள வைரங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், வைர வியாபாரியிடம் இருந்து வைரத்தை கொள்ளையடித்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிகா, நேற்று அண்ணா நகரை சேர்ந்த சந்திரசேகர் என்ற வைர வியாபாரியிடம் சென்னை வடபழனி நட்சத்திர ஹோட்டலில் வைத்து அவரை கட்டி போட்டு தாக்கி 20 கோடி ரூபாய் வைர நகைகளை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சென்னை அண்ணா நகரை சேர்ந்தவர் சந்திரசேகர் பிரபல வைர வியாபாரியான இவர் வீட்டிலிருந்தே வைர வியாபாரத்தை செய்து வருகிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஆரோக்கியராஜ் என்ற இடைத்தரகர் மூலம் ராகுல் என்பவர் 20 கோடி ரூபாய் வைர நகைகள் வேண்டும் என தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் வீட்டில் இருந்த வைர நகைகளை பார்வையிட்டு அதன் விலையை உறுதி செய்த பின்பு சென்னை வடபழனியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலான கிரீன் பார்க் என்ற ஹோட்டலில் அறை எடுத்து தங்கி இருக்கிறோம், அங்கே நகைகளை கொண்டு வாருங்கள் என தெரிவித்திருக்கிறார். அந்த நம்பிக்கையில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர நகைகளை சந்திரசேகர் எடுத்து சென்றிருக்கிறார். நேற்று பிற்பகல் அவர் அறையில் இருந்தபோது ஆரோக்கியராஜ் மற்றும் நகை வாங்குவதாக கூறிய ராகுல் உள்ளிட்ட 4 பேர் அவரை தாக்கி கட்டி போட்டு அவரிடம் இருந்த 20 கோடி ரூபாய் வைர நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சந்திரசேகர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த வடபழனி காவல்துறையினர் தற்போது 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நட்சத்திர ஹோட்டலில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொள்ளையடிக்கப்பட்ட நகையுடன் காரில் சென்றிருக்கிறார்கள். அந்த காரில் தப்பி சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் வைத்து தூத்துக்குடி போலீசார் 4 பேரை கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நட்சத்திர ஹோட்டலில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து பார்க்கும்போது 4 பேர் கொண்ட கும்பல் வைர நகைகளை எடுத்துக்கொண்டு காரில் தப்பி சென்றதும் அதன் மூலம் இங்கு சென்னையிலிருந்து தூத்துக்குடி சிவகாசி சென்றிருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் ஒரு தனிப்படை சிவகாசி சென்றிருக்கிறது. இதனிடையே தான் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் வைத்து 4 பேர் கொண்ட இந்த கொள்ளை கும்பலை தூத்துக்குடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை சென்னை வர வைத்து விசாரித்தால் தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் வேறு யார் தொடர்பு இருப்பது தெரிய வரும். அதன் அடிப்படையில் தூத்துக்குடி போலீசார் தற்போது சென்னைக்கு அழைத்து வரும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது 20 கோடி ரூபாய் நகைகளை வாங்குவதாக நாடகம் ஆடி அவரை அறையிலேயே கட்டி போட்டு இந்த நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அவர்களை சென்னை அழைத்து விசாரிக்க இருக்கிறார்கள். மோனிகா, ராம்குமார், விரிவான தகவல்களுக்கு நன்றி.